தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நல்லோரின் நட்பு என்ற தலைப்பிலே உங்களோடு சிறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அறம், பொருள், இன்பம் எனும் மூன்றும் நன்னெறிக்கண்ணே சொல்வது நட்பாகும் என்பார் வரிபெருமாள். மானுட வாழ்விலே நாம் ஐந்தறிவு உயிர்களாக பிறக்காமல் படைப்பிலே உயர்ந்த படைப்பாக கருதப்படும் மனிதனாக அல்லவா நாம் பிறந்திருக்கின்றோம். ஆடாகவோ மாடாகவோ பூச்சியாகவோ புழுவாகவோ பிறக்காமல் உயர்தனையாக இருப்பது வரப்பிரசாதம் அல்லவா? முயற்சி செய்யாமல் கையில் வந்து விழுந்த மானுட வாழ்வு எனும் கற்பகக்கனியை ரசித்து உண்ண வேண்டும் என்பதே ஞானியர்கள் நமக்கு தரும் உபதேசம். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்பார் ஔவை மூதாட்டி. கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரோ என்பார் மாணிக்க வாசக பெருமான். மனித பிறவியின் உச்சியை நாம் அடைவது எப்படி? அதற்கான முதற்படியாக அமைத்து கொள்ள வேண்டியது எது தெரியுமா? அதுதான் நல்லோரின் நட்பு. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள நட்பு. நட்பை போல சம்பாதித்து கொள்வதற்கு அரிய பொருள் எவை இருக்கின்றன? சம்பாதித்து கொண்டால் அவனுக்கு அதைவிட அருமையான பாதுகாப்பு ஏதும் இல்லை என்பான் வள்ளுவன். ஆம், சேர்க்கையால் தான் நம் வாழ்க்கை உருவாகிறது. உலக வாழ்வில் இன்பம் பெற வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், போகம் வேண்டும் என்று நாம் கேட்பதையா ஞானிகள் கேட்பார்? தீராத பக்தியுள்ள முருகப்பெருமான் மேல் பக்தி உள்ள வள்ளலார் பெருமான் கேட்ட முதல் வரம் எது தெரியுமா? ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். தீயவர் இருக்கும் பக்கம் கூட நான் திரும்பி பார்க்கக்கூடாது என்று வேண்டினார். என்னரும் பெண்ணை போன்று இட்ட ஞான்று இட்டதே தொன்மையுடையார் தொடர்பு என்று தூய நட்புக்கு இலக்கணம் பாராட்டுகிறார் நாலடிகள். நல்லவரின் நட்பு ஒருவரின் வாழ்க்கையை வளர்பிறை போல் செழிக்கச் செய்து ஒளிர வைக்கும். உன் நண்பன் யார் எனச் சொல், நீ யார் என்பதை உனக்கு நான் சொல்கிறேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. நாளைய தலைமுறையினருக்கு இளம் வயதிலேயே நல்ல விஷயங்களை கற்றுத்தந்தால் ஏற்றமிகு வருங்கால சந்ததி உருவாகும். உத்தமர்களின் உறவால் எதிர்கால நம் சந்ததியினர் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குங்கள். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என உயர்ந்த பண்புடன் வாழ்ந்த சரித்திர நாயகன் ராமபிரானோடு நட்பு கொண்டதால் மேலான நிலை பெற்றோர் பலர். பயனுள்ள பொழுதுபோக்கு சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்தல், ஞானிகளின் பொன்மொழிகளை கேட்டல், நினைவு கூறுதல், நல்லவருடன் பழகுதல், ஆக்கச் சிந்தனைகளை மனதில் அசைபோடுதல் ஆகியவை அனைத்தும் நல்லோரின் சேர்க்கைக்கு நிகரானவை. அழிவின்மை நீக்கி ஆருயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அழிவை தருகின்ற தீய வழியிலே செல்லுங்கால் நீங்கச் செய்து நல்வழிப்படுத்துவதும் நல்லோரின் நட்பு மூலம் எதிர்கால சந்ததிகளின் வாழ்வு வெற்றிக்கு வழிகாட்டுகிறான் வள்ளுவன். நாளும் நன்றிகளுடன். தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவு இறக்கம் செய்யுங்கள், பகிருங்கள், கருத்தினை தெரிவியுங்கள்.